வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, தெலுங்குல 2017 வெளியான அந்தகாது அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். ஈவன் அந்தகன்ற பேர்ல இப்ப தமிழ்லயும் இந்த படம் அவைலபிளா இருக்கு. இது ஒரு பக்கவான சஸ்பென்ஸ் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். இந்த படத்தோட பிளாட் என்னன்றதை நான் சொல்றேன். நம்ம ஹீரோக்கு கண் பார்வை இல்ல, அதை சரி பண்றதுக்காக ஒரு கண்ணை வைக்கிறாரு. அந்த கண்ணை வச்சதுக்கு அப்புறம் ஒரு பேய் இவரோட கண்ணுக்கு தெரியுது. அந்த பேய் சில வேலையெல்லாம் பண்ண சொல்லுது. அந்த பேய் யாரு, எதுக்காக அந்த வேலையெல்லாம் பண்ண சொல்லுது, இவர் அந்த வேலையெல்லாம் பண்ணாரா இல்லையான்னு சொல்றதுதான் படத்தோட கதையா இருக்கும். இல்ல நீங்க எதிர்பார்க்காத நிறைய திருப்பங்கள்லாம் வச்சிருப்பாங்க. உங்க எல்லாருக்குமே இந்த படம் பிடிக்கும்னு நம்புறேன். எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே ஒரு அநாத ஆசிரமத்தை காட்டுறாங்க. இங்க கண்ணு தெரியாத பசங்க 4 பேர் இருக்காங்க. 3 பசங்க ஒரு பொண்ணு. இவங்க 4 பேருமே வார்டனுக்கு தெரியாம வெளியே போகணும்னு யோசிக்கிறாங்க. ஆக்சுவலா ஸ்கூல்ல படிக்கிற ஒரு பையன் இருக்கான்ல, இந்த பொண்ணை திட்டிருப்பான். அதுக்கு பழி வாங்குறதுக்காக தான் இவங்க 4 பேருமே வாசலுக்கு வந்திருக்காங்க. இதுதான் அவன் டியூஷன் முடிச்சுட்டு போற டைம். அவன் வந்துட்டு இருந்தா நம்ம எப்படியாவது தடுக்கணும்னு யோசிக்கிறாங்க. இப்ப அந்த பையனோட சைக்கிள் சத்தம் கேக்குது. அதனால இவங்களுமே ஸ்டிக்கை தூக்கி எறியறாங்க. அது பட்டு அந்த பையன் சைக்கிள்ல இருந்து கீழே விழுந்துடுறான். இவங்களுமே பக்கத்துல போய் லாக் பண்ணிடுறாங்க. எதுக்காக இந்த பொண்ணை கிண்டல் பண்ண, எதுக்காக திட்டினன்ற மாதிரிலாம் கோவமா கேக்குறாங்க. இவன் மேலதான் தப்பு இருக்குன்ற மாதிரி அந்த பையன் ஒரு விஷயத்த சொல்றான். இந்த பையன் பர்த்டேக்காக சாக்லேட்லாம் தந்துட்டு இருந்திருப்பான். அதுக்கு இந்த பொண்ணு ப்ரொபோஸ் பண்ற மாதிரி ஐ லவ் யூன்ற மாதிரி சொல்லியிருப்பா. அதனால தான் நான் கோவத்துல திட்டினன்ற மாதிரிலாம் சொல்றான். இந்த பொண்ணு மேலதான் தப்புன்றதை இப்பதான் ஃப்ரெண்ட்ஸ் புரிஞ்சுக்கிறாங்க. ஆக்சுவலா அந்த பையனை போட்டு இவங்க அடிச்சிட்டாங்கல்ல, அந்த பையன் அப்பாவை கூட்டு வந்துடுறான். இப்ப அப்பாவும் வார்டன் கிட்ட வச்சு பஞ்சாயத்து எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப இவங்க என்ன பண்றதுன்னு தெரியாம அவன் தான் என்ன ப்ரொபோஸ் பண்ணான்ற மாதிரி இந்த பொண்ணு போய் சொல்றா. அது மூலியமா அப்பா இருக்காருல்ல, அந்த பையனை போட்டு பயங்கரமா அடிக்கிறாரு. நீ வீட்டுக்கு வா, உன்னை கவனிச்சுக்கிறேன்ற மாதிரி இங்க இருந்து கூட்டு போறாரு. ஆனா வார்டனுக்கு இவங்க தான் வம்பு பண்ணிருக்காங்கன்னு தெரியுது. ஏன்டா இப்படி வம்பெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்கன்ற மாதிரி ஜாலியா பேசுறாரு. இந்த பொண்ணு விளையாட்டுக்காக தான் இப்படி பண்ணிருப்பா, சும்மா காமெடிக்காக தான் இந்த சீனை வச்சிருக்காங்க. இவங்க எல்லாம் ஜாலியா விளையாடுறத ஒரு சாங் மாதிரி நமக்கு காட்டுறாங்க. கண்ணு வந்துட்டா என்ன பண்ணுவீங்கன்ற மாதிரி வார்டன் ஒவ்வொருத்தர்கிட்டயே கேட்டுட்டு இருக்காரு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்னு சொல்றாங்க. இந்த 4 பேர்ல தான் நம்ம ஹீரோவா இருப்பாரு. ஹீரோ பேரு கௌதம் அப்படின்றது. கௌதம் இருக்காருல்ல, கண்ணு வந்துருச்சுன்னா மொத வேலையா மகேஷ் பாபு படத்தை சந்தோஷமா பாப்பன்ற மாதிரி சொல்றாரு. அப்படியே கட் பண்ணி இவர் மகேஷ் பாபு படம் பாக்குறத நமக்கு காட்டுறாங்க. இப்ப ஏறக்குறைய நம்ம ஹீரோக்கு 27 வயசு இருக்கும். இவருக்கு இப்ப கண் பார்வைலாம் இருக்கு. ஒரு டாக்டரை தான் பாக்குறதுக்காக வந்திருக்காரு. டாக்டர் என்ன விஷயம்ன்ற மாதிரி கேக்குறாரு. டாக்டர் என்னோட கண்ணை எடுக்கணும்ன்ற மாதிரி சொல்றாரு. அவன் கண்ணு கிடைக்கலன்னு நினைக்கிறான், நீ எதுக்குடா கண்ணை எடுக்கணும்னு கேட்கிறன்ற மாதிரி டாக்டர் கேட்கிறாரு. அது ஒரு பெரிய கதைன்ற மாதிரி இவர் சொல்றாரு. என்ன கதை என்கிட்ட சொல்லுன்ற மாதிரி டாக்டரும் கேட்கிறாரு. 21 வயசுல அந்த ஆசிரமத்தை விட்டு இவர் வெளியே வந்திருப்பாரு. 25 வயசாயும் இன்னும் இவருக்கு கண் பார்வை கிடைக்காம தான் இருக்கு. ஒரு பொண்ணுக்காக தான் இவருமே பஸ் ஸ்டாப்ல வெயிட் பண்றாரு. அந்த பொண்ணுமே இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. எங்க என்னை எதிர கொண்டு போய் விடுங்கன்னு சொல்றாரு. தினமும் இவங்க தான் விடுவாங்க போல. சரி வாங்கன்ற மாதிரி இவரோட கையை பிடிச்சு கூட்டு போயிட்டு இருக்காங்க. இவரை பொறுத்த வரைக்கும் ஆர்ஜேவா வேலை பார்க்கறாரு. மாசம் பிறந்தா 50,000 ரூபாய் சம்பளம் வந்துருவாங்க. என்ன கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்கறாரு. எது கண் பார்வை இல்லாத ஒன்ன நான் கல்யாணம் பண்ணிக்கணுமா, போனா போதுன்னு ஹெல்ப் பண்ண, இதுக்கப்புறம் ஹெல்ப் கூட பண்ண மாட்டேன்ற மாதிரி இவங்க கொஞ்சம் கோவமா பேசிட்டு கிளம்பிடுறாங்க. இவரோட ஃப்ரெண்டு தான் இவரை பிக்கப் பண்றதுக்காக இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. இவர் ஆர்ஜேவா வேலை பார்க்கறதா சொன்னோம் பாத்தீங்களா, இவரோட வேலையை இவர் சிறப்பா பண்ணிட்டு இருக்காரு. இவரை பிடிக்காதவங்க 2-3 பேர் இந்த ஆபீஸ்ல இருப்பாங்க. எப்ப பாரு இவரை பத்தி புறம்தான் பேசிட்டு இருக்காங்க. அதுலயும் ஒருத்தர் இருக்காருல, அவர் நடந்து வரும்போது நடுவுல காலை விடணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாரு. ஆனா நம்ம ஹீரோ தண்ணி குடிக்கிறதுக்காக வேற பக்கம் திரும்புறாரு. யாரா இந்த பாட்டில இங்க வச்சதுன்ற மாதிரி தூக்கி எறியறாரு. கரெக்டா அது அவனோட மெயின் பாயிண்ட்லயே பட்டுது. அவன் வலியால துடிச்சிட்டு இருக்கான். இதெல்லாம் ஹீரோவோட ஃப்ரெண்ட் பாத்துருப்பாரு. எப்படி மச்சான் அவன் காலை நீட்டதை கண்டுபிடிச்சன்னு கேக்குறாரு. அவன் சாக்ஸ் நாத்தத்தை வச்சுதான் கண்டுபிடிச்சன்னு ஹீரோவும் சொல்றாரு. இப்போ ஒரு ஹாஸ்பிட்டல்ல இருந்து போன் கால் வருது. இவருக்கு கண் பார்வை கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு தெரிஞ்சோன்னா இவரும் வேகமா கிளம்புறாரு. ஒருத்தர் சாக வாய்ப்பு இருக்கு, அவரோட கண்ணு மேட்ச் ஆகுது வாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. அதனால தான் இவரும் வேகமா அந்த இடத்துக்கு வந்திருக்காரு. ஆனா இன்னும் அவர் சாவல, ட்ரீட்மெண்ட் தான் போயிட்டு இருக்கு. செத்துறணும் அப்பதான் கண்ணு கிடைக்கும்ன்ற மாதிரிலாம் ஹீரோ யோசிக்கிறாரு. என் ஹஸ்பண்ட் பொழைச்சிடணும் அப்படின்ற மாதிரி அந்த லேடியும் வேண்டிட்டு இருக்காங்க. கடைசியில ஹஸ்பண்ட் பொழைச்சிருவாரு, இவருக்கு கண்ணு கிடைக்காது. ஒருத்தன் சாவணும்னு நினைக்கிற அளவுக்கு நீ கெட்டவனா மாறிட்டியான்ற மாதிரி ஃப்ரெண்டு கேட்கிறாரு. அப்படி இல்லடா, இந்த கண் பார்வை இல்லாததுனால யாருமே என்ன திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. கண் பார்வை வந்தாதான் எனக்கு லைஃப் பார்ட்னர் கிடைப்பாங்கன்ற மாதிரிலாம் ஹீரோ சொல்றாரு. அப்படிலாம் கிடையாது, அந்த கண் பார்வையெல்லாம் பார்க்காம அக்கறையா பேசுற பொண்ணுங்க இருக்காங்க, அவங்கள பார்த்து லவ் பண்ணுன்ற மாதிரி ஃப்ரெண்டும் சொல்றாரு. இப்ப கிளம்பலான்ற மாதிரி பைக்கை ஸ்டார்ட் பண்றாங்க. பைக்கு ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. அப்ப இந்த இடத்துல கார்ல ஒரு பொண்ணு வந்துட்டு இருக்காங்க. அந்த பொண்ணுமே நிறுத்தி ஹெல்ப் வேணுமான்னு கேக்குறாங்க. இவங்களும் ஆமான்னு சொல்றாங்க. சரி என் கார்ல ஏறுங்க, டிராப் பண்ணிடுறேன்ற மாதிரி கார்ல ஏத்தி இவங்களை கூட்டு போறாங்க. அந்த பொண்ணா வந்து ஹெல்ப் பண்றாங்கல்ல, அதனால ஹீரோக்கு லைட்டா இந்த பொண்ணை பிடிக்க ஆரம்பிச்சிருது.
இந்த பொண்ணுமே நீங்க குடிச்சிருக்கீங்கன்னு தெரியுது, இப்பெல்லாம் குடிச்சு உடம்ப கெடுத்துக்காதீங்க, உங்க கவனத்தை வேற பக்கம் திருப்புனீங்கன்னா இந்த குடிக்கிற பழக்கம் உங்களை விட்டு போயிடும், லவ் கிவ் பண்ணுங்கன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இவளே ஐடியா கொடுக்குறா, பேசாம இவளையே லவ் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோ யோசிக்கிறாரு. ஹீரோக்கு கண்ணு தெரியலன்றத அந்த பொண்ணுக்கு தெரியல, அந்த மாதிரி தான் இவர் நார்மலா பேசிட்டு இருக்காரு. இந்த பொண்ணோட பேரு நேத்ரா அப்படின்றது அவங்க சொன்ன இடத்துல இறக்கி விட்டுட்டு போயிடுறாங்க. நம்பரை பாருன்னு ஹீரோ சொல்றாரு. இப்ப ஃப்ரெண்டுமே நம்பரை பாத்துறாரு. அந்த பொண்ணை பத்தின எல்லா டீடைலையும் இவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. அந்த பொண்ணு டாக்டரா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இவருமே அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறாரு. அவகிட்ட கண்ணு தெரியாத மாதிரி நான் மெயின்டைன் பண்ண போறேன், அவளை லவ் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் கண்ணு தெரியாத விஷயத்தை பத்தி சொல்ல போறேன்னு சொல்றாரு. எப்படி அதெல்லாம் பாசிபிள் அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்டு கேக்குறாரு. நீ போன் மூலியமாவே எப்படி போனோம் எப்படி வரணும்ன்றத சொல்லு, நான் மெயின்டைன் பண்ணிக்கிறேன்ற மாதிரிலாம் ஹீரோ சொல்றாரு. இப்பதான் ஹீரோயின் வீட்ல இருந்து கால் வருது. ஹீரோயினுக்கு ஒரு சின்ன தம்பி இருக்கான். ஆக்சுவலா இன்னைக்கு பாக்குறதுக்கு மாப்பிள்ள வராரு, அந்த மாப்பிள்ள கிட்ட பேசு முடிவெடுன்ற மாதிரிலாம் அம்மா சொல்றாங்க. சரின்ற மாதிரி இவங்களுமே ஏத்துக்கிறாங்க. இப்ப ராஜேஷ் அப்படின்ற அந்த மாப்பிள்ள வந்திருக்காரு. பயங்கர ஆட்டிடியூட் காட்டிட்டு இருக்காரு. இதெல்லாம் சுத்தமா இவங்களுக்கு பிடிக்கவே மாட்டேங்குது. எப்படியாவது அவாய்ட் பண்ணி அனுப்பணும்ன்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த நேரம்னு பார்த்து ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, இவங்களுக்கு பக்கத்துல வந்து உட்கார்றாரு. நாங்க 2 பேர் லவ் பண்ணிட்டு இருக்கோம் பிரதர், நீங்க கொஞ்சம் புரிஞ்சு விலகிக்கோங்கன்ற மாதிரிலாம் பேசுறாரு. ராஜேஷும் சரின்ற மாதிரி இங்க இருந்து கிளம்பிடுறாரு. சரியான நேரத்துக்கு ஹீரோ வந்து காப்பாத்தினார்ல, அதனால இவங்களுமே நன்றிலாம் சொல்றாங்க. ஹீரோ கண்ணு தெரிஞ்ச மாதிரி தான் இவங்க கிட்ட நடிக்கிறாரு. கையெல்லாம் இவங்க கிட்ட கொடுத்துட்டு இருக்காரு. இவங்களுமே சிரிச்சுக்கிட்டே இங்க இருந்து கிளம்புறாங்க. நம்ம லிஃப்ட் கொடுத்து ஹெல்ப் பண்ணதுனால இவர் இப்படி ஹெல்ப் பண்ணிருக்காரு போலன்னு ஹீரோயின் யோசிக்கிறாங்க. இது மூலியமா இவங்க 2 பேருமே ஃப்ரெண்ட்ஸா மாறிடுறாங்க. ஆக்சுவலா இவர் கண்ணு தெரியாம மாற்ற நிலமெல்லாம் வருது. ஆனா ஃப்ரெண்ட் அங்க இருந்து ஹெல்ப் பண்ணி இவரை காப்பாத்திடுறாரு. இது மூலியமா கண்ணு தெரியாமையே கண்ணு தெரிஞ்ச மாதிரிலாம் ஹீரோவும் நடிச்சிட்டு இருக்காரு. இவங்க ஒரு மெடிக்கல் கேம்ப் போட்டிருப்பாங்க. இந்த இடத்துக்கு வர முடியுமான்ற மாதிரி ஹீரோக்கு கால் பண்ணி கேக்குறாங்க. கண்டிப்பா வரன்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. இப்ப ஹீரோவும் ஃப்ரெண்டும் சேர்ந்து கிளம்புறாங்க. எல்லாருமே கந்தானம் பண்றதுக்கு பயப்படுறாங்க. நீங்களாவது கந்தானம் பண்ணுங்கன்ற மாதிரிலாம் ஹீரோயின் கேக்குறாங்க. நமக்கே வேற யாராவது தான் கந்தானம் பண்ணோம், இல்ல நம்ம வேற பண்ணணுமான்ற மாதிரி ஹீரோ யோசிக்கிறாரு. சரி சும்மா சைனை போடுவோன்ற மாதிரி இந்த இடத்துல சைன் எல்லாம் போட்டுறாரு. இவர் கந்தானம் பண்றாரு. நீங்க எல்லாம் ஏன் இப்படி இருக்கீங்கன்ற மாதிரி மக்களை பார்த்து இவங்க பேசுறாங்க. அப்பயே மக்கள் கோவப்பட்டு பதிலுக்கு பேசுறாங்க. நாங்க எதுக்கு கண்ணை தரணும்ன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. அப்ப ஹீரோ இருக்கார்ல, மக்கள் எல்லாரையும் பார்த்து கொஞ்சம் கோவமா பேசுறாரு. உங்களை மாதிரி ஆளுங்க இறந்ததுக்கு அப்புறமாவது இன்னொருத்தருக்கு கண்ணை போக வச்சீங்கன்னு வைங்க, கண் இல்லாத நிறைய பேர் உலகத்தை ஒரு வாட்டியாவது பார்க்கலான்ற மாதிரி கொஞ்சம் எமோஷனலா பேசுறாரு. இப்படி பேசுறதுனால ஹீரோயினுக்கு லைட்டா இவரை பிடிக்க ஆரம்பிச்சிருது. அதே மாதிரி எல்லா மக்களும் கந்தானம் பண்ணலான்ற மாதிரி தானம்லாம் பண்றாங்க. நேத்ரா இருக்காங்கல்ல, முக்கியமா ஒரு விஷயம் பேசணும், கஃபேக்கு வந்துருன்னு சொல்லியிருப்பாங்க. இவருமே அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. அவங்க இருக்காங்க பாத்தீங்களா, இவருக்காக காஃபி எல்லாம் ரெடி பண்ணி கொண்டு வராங்க. அதுல ஐ லவ் யூன்னு போட்டு தான் கொண்டு வராங்க. இவருக்கு தான் கண் பார்வை தெரியாதுல்ல, இவர் பாட்டுக்கு காஃபி எடுத்து குடிக்கிறாரு. ஃப்ரெண்டுமே லாங்ல இருந்து பாக்குறாருல, அவங்க ஐ லவ் யூன்னு எழுதி கொண்டு வந்ததை கவனிச்சிருக்க மாட்டாரு. அதனால ஹீரோக்கு சொல்லியிருக்க மாட்டாரு. ஹீரோவும் குடிச்சு பார்த்துட்டு காஃபி நல்லாவே இல்லைன்னு சொல்லிட்டாரு. நம்ம லவ் தான் இவரை ரிஜெக்ட் பண்றாரு போலன்ற மாதிரி இவங்க கொஞ்சம் அப்செட் ஆகி கிளம்புறாங்க. இது எல்லாத்தையும் அங்க வேலை பார்க்குற ஒருத்தர் கவனிச்சிருப்பாரு. மேடம் ப்ரப்போஸ் பண்ணாங்க, என்ன சார் இப்படி பண்ணிட்டீங்கன்னு கேக்குறாரு. இது ப்ரப்போஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இவர் ஷாக் ஆகுறாரு. உடனே தடுக்கணும்னு வேகமா போய் கையை பிடிக்கிறாரு. பார்த்தா வேற ஒருத்தங்களோட கையை பிடிச்சிடுறாரு. என் கையை எதுக்காக பிடிச்சேன்னு அடிக்கிறதுக்கு வராங்க. சாரி மேடம், என் ஃப்ரெண்டுக்கு கண்ணு தெரியாதுன்ற மாதிரி ஃப்ரெண்டு சொல்லிட்டு இருக்காரு. ஆனா ஃப்ரெண்டு சொன்னதை கொஞ்சம் தள்ளி இருக்க ஹீரோயின் கவனிச்சிடுறாங்க. அப்பதான் ஹீரோயினுக்கு உண்மை தெரிய ஆரம்பிக்குது. எதுக்காக என்கிட்ட மறைச்சன்ற மாதிரி கேக்குறாங்க. நான் மறைக்கணும்லாம் நினைக்கலங்க, லவ் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இதை பத்தி நானே சொல்லலாம்னு நினைச்சேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சீக்கிரமா எனக்கு கண்ணும் கிடைச்சிரும்னு சொல்லிட்டாரு. கண்ணு கிடைக்குது கிடைக்கல அது எனக்கு முக்கியம் இல்ல, இந்த விஷயத்தை என்கிட்ட மறைச்சல அதை ஏத்துக்கவே முடியாது, இதுக்கப்புறம் என்னோட மூஞ்சிலேயே முழிக்காதன்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதனால இவர் கொஞ்சம் அப்செட் ஆயிடுறாரு. என்னையே வேணான்னு தூக்கி எரிஞ்சிட்டால, இவளை விட பெட்டரான ஒரு பொண்ணை நான் பிடிப்பேன், அவ கூட சந்தோஷமா வாழ்ந்து காட்டுவேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. ஆக்சுவலா ஹீரோயின் இருக்காங்கல்ல, இவருக்கு கண்ணை சீக்கிரமா ஏற்பாடு பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஒரு ஆக்சிடென்ட் கேஸ் வந்திருக்கும், ஹீரோ கூட மேட்ச் ஆகுது. இவங்க கஷ்டப்பட்டு டாக்டர் கிட்ட பேசி ஓகே வாங்கிடுறாங்க. அதே மாதிரி ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி இந்த விஷயத்த சொல்றாங்க. நான் தான் ஏற்பாடு பண்ணேன்னு அவர்கிட்ட சொல்ல வேணான்ற மாதிரி சொல்றாங்க. சரின்ற மாதிரி இவருமே ஏத்துக்கிறாரு. இப்ப இவங்க கூட இருந்து ஹீரோக்கு பண்ண வேண்டிய எல்லா விஷயத்தையும் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோ இப்ப கூட எனக்கு கண் பார்வை கிடைச்சிரும், அவளை விட சூப்பரா ஒரு பொண்ணை பார்த்து நான் கல்யாணம் பண்ணுவேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. ஹீரோயின் அதெல்லாம் பெருசா தப்பா எடுத்துக்க மாட்டாங்க. இப்ப ஆபரேஷன் வேலைலாம் நடக்குது. நல்லபடியா ஆபரேஷன் முடிஞ்சிருது. இப்ப நீங்க உலகத்தை பார்க்க போறீங்கன்ற மாதிரி ஓபன் பண்றாங்க. பார்த்தா இவருக்கு ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. மச்சான் இவனுங்க தப்பா ஆபரேஷன் பண்ணிட்டாங்க போல, எனக்கு எதுவுமே தெரிய மாட்டேங்குதுன்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டாரு. தம்பி எங்களுக்குமே இப்ப தெரியல, நம்ம டார்க் ரூம்ல தான் இருக்கோம், இருங்க லைட்டை போடுறோன்ற மாதிரி லைட்டை போடுறாங்க. லைட்டை போட்டதுக்கு அப்புறம் இவருக்கு எல்லாமே தெளிவா தெரியுது. மச்சான் எனக்கு நீ தெரியறன்ற மாதிரிலாம் சந்தோஷமா சொல்றாரு. ஹீரோனும் தள்ளி இருந்து பார்த்து சந்தோஷப்படுறாங்க. இப்ப ஹீரோ படுத்துட்டு இருக்கும் போது ஒரு கெட்ட கனவு வருது. அதாவது யாரையோ ஒரு கார் இடிக்கிற மாதிரி கனவு வருது. அந்த காரோட நம்பர் 9999
சைன் அப்படின்ற மாதிரி வருது. இவர் சட்டுன்னு தூக்கத்துல இருந்து முழிக்கிறாரு. எதனால இந்த மாதிரி கனவு வந்தது அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காரு. இவருமே வந்த கனவை பத்திலாம் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. அது ரேண்டம் கனவா இருக்கும், ஃப்ரீயா விடுன்ற மாதிரி ஃப்ரெண்டும் சொல்லிட்டாரு. இவங்க இருக்கிறதுக்கு பக்கத்துல அந்த காரை நமக்கு காட்டுறாங்க. அதாவது கனவுல ஒரு கார் வந்ததுல அந்த காரை காட்டுறாங்க. அந்த காருக்குள்ள பாபுஜின்ற ஒரு நபர் தான் இருக்காரு. இவர் பெரிய ரவுடியா இருப்பாரு. இப்ப கோயிலுக்கு தான் வந்திருக்காரு. இவருக்கு ஒரு சைன் தேவை. ஒரு ஆபீசர் அந்த சைனை போடாம இருக்காரு. ஆபீசர், என்ன பகச்ச யாருமே உயிரோட இருந்ததா சரித்திரமே கிடையாது, சைனை போட்டுருங்க, அப்பதான் ஃபேமிலி கூட நிம்மதியா வாழ முடியும்னு சொல்றாரு. என்னடா மிரட்டுறியா? உன் மிரட்டலுக்குலாம் நான் பயப்பட மாட்டேன்ற மாதிரி அவருமே சொல்றாரு. இப்ப அவர் ஃபேமிலியோட இங்க இருந்து கிளம்பலாம் நினைக்கிறாரு. பிச்சைக்காரங்களுக்கு பிச்சைலாம் போடுறாரு. அப்ப பிச்சைக்காரன்லாம் பாபுஜி ஆள் ஒருத்தன் இருப்பான். அவன் சட்டுன்னு எந்திரிச்சு வந்து இவரோட கழுத்திலேயே வெட்டுறான். இப்ப ஒய்ஃபும் பையனும் அந்த இடத்துல ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. பாபுஜி தெனாவட்டா இந்த இடத்த விட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. நம்ம ஹீரோ ஃப்ரெண்டு கூட பைக்ல வந்துட்டு இருக்கும் போது தெரியாதனமா நேத்ராவோட பைக்கை இடிச்சிடுறாரு. இதுதான் நேத்ரான்றது ஹீரோக்கு தெரியாது இல்ல, சாரின்ற மாதிரி எல்பிலாம் விடுறாரு. நம்ம யாருன்னு இவனுக்கு தெரியல போலன்ற மாதிரி நேத்ரா யோசிக்கிறாங்க. இவங்களால பேச முடியாத மாதிரிலாம் இவங்க நடிச்சிட்டு இருக்காங்க. ஹீரோ இருக்கார்ல, இவ்வளவுதான் நான் லவ் பண்ண போறேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. ஃப்ரெண்டுமே உண்மையை சொல்றதுக்காக வராரு. சொல்லாதன்ற மாதிரி இவங்க சிக்னல் கொடுக்குறாங்க. ஃப்ரெண்ட் அமைதியாயிடுறாரு. ஃப்ரெண்டு கிட்ட லவ் பண்ண போறேன்னு சொல்றாருல, அவளால பேச முடியாதன்ற மாதிரி ஃப்ரெண்டு சொல்றாரு. இருக்கட்டும், அதனால என்னன்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. இந்த பாபுஜி இது வரைக்கும் நிறைய கொலைலாம் பண்ணிருக்காரு. இவரோட ஆளுங்க தான் சரண்டர் ஆவாங்க. அந்த அளவுக்கு சாமர்த்தியமா இவர் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப இவர் அரெஸ்ட் பண்றதுக்காக ஒரு போலீஸ் ஆபீசர் வந்திருக்காரு. இவரை பொறுத்த வரைக்கும் ஏசிபியா இருப்பாரு. ஏசிபி எவிடன்ஸ் இருந்தா தான் அரெஸ்ட் பண்ண முடியும் தெரியும்லன்ற மாதிரி பாபுஜி கிண்டல் பண்றாரு. என்கிட்ட எவிடன்ஸ் இருக்கு. இப்ப நீ சாப்பிட்டுட்டு இருக்கியே அது மயில் கறி. மயில் கறியை சாப்பிடுறது சட்ட ரீதியா தப்பு, ஒழுங்கா வாடான்ற மாதிரி இழுத்துட்டு போறாரு. மயில் கறி வீட்டுக்கு வர மாதிரி இவர் தான் பண்ணிருப்பாரு. அது மூலியமா இவரை லாக் பண்ணி ஏசிபி கூட்டு போறாரு. இப்ப ஹீரோவும் ஹீரோயினும் நடந்து வந்துட்டு இருக்காங்க. அப்ப தெரியாதனமா ஒருத்தன் ஹீரோயின் மேல இடிச்சிடுறான். பார்த்து வர மாட்டியான்ற மாதிரி இவங்களுமே கோவமா திட்டிட்டு இருக்காங்க. இவன் என்ன திடீர்னு பேசுறா அப்படின்ற மாதிரி ஹீரோ பயங்கரமா ஷாக் ஆயிடுறாரு. அப்பதான் இவங்க நடிச்சிருக்காங்கன்னு தெரியுது. இவங்க தான் நேத்ரா அப்படின்றத வெளிப்படுத்துறாங்க. அதாவது ஸ்டார்டிங் உங்க கூட பழகுனது நான் தான்றதை வெளிப்படுத்துறாங்க. எதுக்காக மச்சான் நீயே இப்படி பண்ணன்ற மாதிரி இவர் ஃப்ரெண்டு மேல கோவப்படுறாரு. நீ என்னோட லைஃப்ல திரும்பி வராதன்ற மாதிரி இவங்க கிட்டயும் கோவமா சொல்றாரு. அப்ப ஃப்ரெண்ட் இருக்கார்ல, உனக்கு கண் பார்வை கிடைச்சதுக்கே இவ தான் காரணம்ன்ற மாதிரி சொல்றாரு. இப்ப ரெண்டு பேருமே மாத்தி மாத்தி மன்னிப்புலாம் கேட்டுக்கிறாங்க. ரெண்டு பேருமே திரும்பி சேர்ந்துட்டாங்கன்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. உன் லைஃப்ல எல்லாமே நல்லபடியா தானே போயிட்டு இருக்கு, அப்புறம் எதுக்காக கண்ணை எடுக்க சொல்றன்ற மாதிரி இந்த டாக்டர் கேட்கிறாரு. அதுக்கப்புறம் தான் சார் வில்ல மாதிரி ஒருத்தன் என்னோட லைஃப்ல வந்தான்ற மாதிரி இவர் சொல்றாரு. இவர் அவங்கள ஹாஸ்பிட்டல்ல டிராப் பண்றதுக்காக வந்திருக்காரு. அப்பதான் ரஞ்சித் குல்கர்னின்னு ஒருத்தர் இந்த இடத்துக்கு வராரு. என் பொண்ணை லவ் பண்ற போல இந்த லவ்வுக்கு நான் ஏத்துக்க மாட்டேன்னு சொல்றாரு. சார் அப்படிலாம் சொல்லாதீங்க சார், ப்ளீஸ் சார் ஏத்துக்கோங்கன்ற மாதிரிலாம் இவர் கேட்கிறாரு. நான் ஏத்துக்கணும்னா சில டெஸ்ட் எல்லாம் வைப்பேன், அதுல நீ பாஸ் ஆனாதான் ஏத்துப்பேன்னு சொல்லிட்டு என்ன டெஸ்ட்னாலும் நான் பண்றேன் சார், என்ன டெஸ்ட் பண்ணணும்ன்ற மாதிரி ஹீரோ கேட்கிறாரு. முதல்ல கம்ப்ளீட் மெடிக்கல் டெஸ்ட் எடுக்கணும், உனக்கு ஏதாவது வியாதி இருந்துட்டா நான் என்ன பண்றது அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. அவ்வளவுதானே எடுத்துடலான்ற மாதிரி இவரும் ஏத்துக்கிறாரு. இப்ப எல்லா டெஸ்டும் எடுத்துடுறாங்க. ஹீரோ ஓகேவா இருக்காருன்றது தெரிய வருது. சரி அடுத்த டெஸ்ட்டுக்கு போலான்ற மாதிரி ஒரு கிரவுண்டுக்கு கூட்டு வந்துடுறாரு. இந்த கிரவுண்டுல ஒரு 50 ரவுண்டு சுத்தி வான்ற மாதிரி சொல்றாரு. 50 கஷ்டம்னு ஹீரோ சொல்றாரு. சுத்தி தான் வரணும்ன்ற மாதிரி இவர் சொல்றாரு. வேற வழி இல்லாம கஷ்டப்பட்டு இவரும் சுத்தி வந்துடுறாரு. இதுக்கப்புறம் நீ தான் என்னோட மாப்பிள்ளன்ற மாதிரி அவர் சந்தோஷமா பேசிக்கிட்டே வந்துட்டு இருக்காரு. தெரியாதனமா இவங்க அங்க இருக்க பேரிகேட்ல இடிச்சிடுறாங்க. அங்க ஏசிபியா இருக்கவர் இருக்காருல, என்னடா குடிச்சிட்டு வந்திருக்கீங்களான்ற மாதிரி கேட்கிறாரு. நாங்க குடிக்கலாம் இல்லன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. சரி கிளம்புங்கன்ற மாதிரி திட்டி அனுப்பி விடுறாரு. எப்படி அந்த போலீஸ் என்ன திட்டுவான், எனக்கு கோபம் ஆயிடுச்சு, அந்த போலீஸோட பிரேக்கை புடுங்கிட்டு வான்ற மாதிரி இவர் சொல்றாரு. சார் அதெல்லாம் தப்புன்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. நீ புடுங்கினாதான் என்னோட பொண்ணை தருவேன், இல்லைன்னா தரமாட்டேன்னு மிரட்டுறாரு. இதனால இவருமே பிரேக்கை புடுங்கிட்டு வந்துடுறாரு. உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குப்பா, நீ நாளைக்கு காலையில வீட்டுக்கு வந்துரு, கல்யாணத்தை பேசி முடிச்சிடலான்ற மாதிரி சொல்றாரு. ஹீரோவும் ரொம்ப சந்தோஷமா காலையில வீட்டுக்கு வந்துடுறாரு. நீ எதுக்காக வந்தன்ற மாதிரி ஹீரோயின் கேக்குறாங்க. உன் அப்பாவை நினைச்சு பயப்படுறியா, உன் அப்பா கிட்ட பேசி நான் பர்மிஷன் வாங்கிட்டேன்னு சொல்றாரு. இப்பதான் அப்பா மாடியில இருந்து இறங்கி வந்துட்டு இருக்காரு. பார்த்தா ஏசிபி தான் ஹீரோயினோட அப்பான்றது தெரிய வருது. என்ன இவர் வராரு, உன் அப்பா எங்கன்னு கேக்குறாரு. இவர் தான் என்னோட அப்பான்ற மாதிரி ஹீரோயின் சொல்றாங்க. இல்ல இல்ல வேற ஒருத்தர் தான் உன்னோட அப்பா, அவர் தான் இவரோட பிரேக்கை புடுங்க சொன்னாரு, நான் அதனால தான் புடுங்கன்ற மாதிரிலாம் இவர் சொல்றாரு. நைட்டு நீ மட்டும் தான் வந்த, யாருமே வரலன்ற மாதிரி அப்பா சொல்றாரு. அதை இவர் ஏத்துக்க மாட்டாரு. அதனால ஹாஸ்பிட்டல்ல போய் செக் பண்ணலான்ற மாதிரி இவங்கள செக் பண்றதுக்கு வந்துடுறாங்க. சார் நீங்க மட்டும் தான் டெஸ்ட் பண்றதுக்கு வந்தீங்க, யாரும் வரலன்ற மாதிரி ஹாஸ்பிட்டல்லயும் சொல்றாங்க. இதையும் ஹீரோவால ஏத்துக்க முடியல. இங்க சிசிடிவி இருக்குல்ல, அதை செக் பண்ணி பார்க்கலாம்னு சொல்றாரு.
அதை செக் பண்ணி பார்க்கும்போது தான் ஹீரோ தனியா பேசிட்டு இருக்கிறது தெரிய வருது. பக்கத்துல அவர் நின்னுட்டு இருந்தாரு, எப்படி தெரியலன்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காரு. அவர் பேரு ரஞ்சித் குல்கர்னி அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இது ரஞ்சித் குல்கர்னியா, அந்த பேரை நான் எங்கேயோ கேள்விப்பட்டிருக்கேன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. ஹீரோ அவரோட ஃபைலை எடுத்துட்டு வரேன் அப்படின்ற மாதிரி எடுக்கிறதுக்காக போறாங்க. ஆக்சுவலா இவருக்கு கண்ணு கிடைச்சது பாத்தீங்களா, அந்த கண்ணு தந்தவரோட பேர் தான் ரஞ்சித் குல்கர்னியா இருக்கும். அவர் தான் செத்து போயிட்டாரு, அவர் எப்படி நீ பாத்துருப்பன்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. அப்பா இருக்கார்ல, என் பொண்ணை யாருக்குனாலும் தருவேன், ஆனா உன்ன மாதிரி ஒரு பைத்தியக்காரனுக்கு தரவே மாட்டேன், நீ வாமா கிளம்பலான்ற மாதிரி பொண்ணை கூப்பிட்டு இங்க இருந்து கிளம்பிடுறாரு. என்ன இது ஆச்சரியமா இருக்கு, இறந்து போனவர் எப்படி நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சாருன்ற மாதிரிலாம் ஹீரோ யோசிக்கிறாரு. அப்ப திரும்பி அந்த இறந்து போனவர் இருக்கார்ல, இவரோட கண்ணுக்கு தெரியறாரு. இறந்து போனவர் எப்படிப்பா உன்னோட கண்ணுக்கு தெரியறாருன்ற மாதிரி இந்த டாக்டரே கொஞ்சம் ஆச்சரியமா கேக்குறாரு. அதுதான் சார் எனக்கும் புரியல, தெரிஞ்ச அவர் என்கிட்ட நிறைய கோரிக்கை எல்லாம் வச்சாருன்ற மாதிரி இவருமே சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலா இவர் தூங்கிட்டு இருக்கும் போது அவர் திரும்ப திரும்ப வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்காரு. யோ உனக்கு என்னதான் வேணும்ன்ற மாதிரி இவர் கேக்குறாரு. நான் பேயா மாறிட்டேன்ல, என்னால சில விஷயங்களை பண்ண முடியாது, எனக்காக நீ அந்த விஷயத்த பண்ணி வைக்கணும், அப்படி பண்ணி வச்சா உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாரு. அவ்வளவுதானே, பண்ணி வச்சிடறேன்ற மாதிரி இவரும் ஏத்துக்கிறாரு. இப்ப அந்த ரஞ்சித் இருக்கார்ல, ஒரு வீட்டுக்கு கூட்டு வராரு. மைசூர் பாக்கு வேணும்னு கேளு தருவாங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. மைசூர் பாக்குக்கு அவர் 1 லட்சம் ரூபாய் கேட்கிறாரு. பரவாயில்ல தந்து வாங்கி தந்துடலான்ற மாதிரி இவரும் வாங்கிக்கிறாரு. இப்ப நிறைய ரவுடிங் எல்லாம் இருக்க பில்டிங்க்கு கூட்டு வந்துடுறாரு. இங்க இருக்கவங்க கிட்ட அதை தந்துருன்ற மாதிரி சொல்றாரு. இவரும் தந்துட்டு அங்க இருந்து கிளம்பலாம்னு நினைக்கிறாரு. அப்பன்னு பார்த்தா அந்த பில்டிங் பீஸ் பீஸா வெடிய ஆரம்பிக்குது. உள்ள எல்லாருமே காயப்பட்டிருக்காங்க. இது பாமான்ற மாதிரி இவரும் ஷாக்கிங்கா உள்ள வராரு. அங்க முக்கியமானவர் இருக்கார்ல, யாரா நீ, எதுக்காக பாம தந்தன்ற மாதிரிலாம் இவர் அட்டாக் பண்ண பாக்குறாரு. கன்னை வச்சு ஷூட் பண்ண பாக்குறாரு. இவர் தற்காப்புக்காக அவர் கூட சண்டை போடுறாரு. அப்ப கன்னு அவர் மேல ஃபயர் ஆயிருது. பயத்துல அங்க இருந்து ஓடிடுறாரு. இவன் எங்க போய் தொலைஞ்சான்ற மாதிரிலாம் தேடிட்டு இருக்காரு. அப்பதான் ரஞ்சித் இவரோட கண்ணுக்கு தெரியுறாரு. கொலை பண்ணணும்னு சொன்னா நீ பண்ணுவியா, பண்ண மாட்டல, அதனால தான் இப்படி பண்ணேன்னு சொல்றாரு. அந்த பாபுஜியை பொறுத்த வரைக்கும் நிறைய கிரைம்லாம் பண்ணிட்டு இருக்காரு பாத்தீங்களா. இந்த ரஞ்சித்தை பொறுத்த வரைக்கும் மீடியால வேலை பார்க்கறவரா இருப்பாரு. இது எல்லாத்தையும் எக்ஸ்போஸ் பண்ணும் அப்படின்ற மாதிரி அவருக்கு தெரியாம போட்டோ எல்லாம் எடுத்துட்டு இருக்காரு. ஆனா இவர் போட்டோ எடுத்துட்டு இருக்கிறத பாத்துடுறாங்க. இவரை பிடிக்க நினைக்கிறாங்க. இவரும் அவரோட பைக்ல தப்பிச்சு போலான்னு நினைக்கிறாரு. ஆனா காரை வச்சு இவரை கொடூரமா இடிச்சு சாவடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த கண்ணு ஹீரோக்கு கிடைச்சிருக்கும். அதனால தான் நான் உனக்கு மட்டும் தெரியறேன் போல, எனக்கு வேண்டியது அந்த பாபுஜி கதை முடியணும், நீ தான் அந்த விஷயத்த பண்ணணும்னு சொல்றாரு. ஆனா ஹீரோ மாட்டேன்ற மாதிரி சொல்றாரு. அந்த பாபுஜி இன்னமும் ஜெயில தான் இருக்காரு. ஸ்பெஷல் பர்மிஷன்ல பாடியை பாக்குறதுக்காக வந்திருக்காரு. அந்த இடத்துல ஹீரோவோட பர்ஸ் கிடைச்சிருக்கு போல, இவனை எங்க இருந்தாலும் கண்டுபிடிங்கன்ற மாதிரி ஆளுங்க கிட்ட சொல்லிட்டாரு. இப்ப ஹீரோவும் ஹீரோனை பார்த்து பேசணும்னு நினைக்கிறாரு. அவங்க வீட்டுக்குள்ள திருட்டுத்தனமா நுழையணும்ன்ற மாதிரி நுழைஞ்சிடுறாரு. என் அப்பாவும் மேல செம்ம கோவத்துல இருக்காரு, எதுக்காக இந்த இடத்துக்கு வந்தன்ற மாதிரிலாம் இவங்க கேட்டுட்டு இருக்காங்க. இவரும் கொஞ்சம் கொஞ்சமா பேசி இவங்க கூட ரொமான்ஸ் எல்லாம் பண்றாரு. இது ஒரு சாங் மாதிரிலாம் நமக்கு காட்டுறாங்க. அப்ப தெரியாதனமா இவங்க இருக்காங்கல்ல, ஒரு கப்பை தள்ளி விட்டுறாங்க. சவுண்டு கேட்டு அப்பா இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. ஏதோ சவுண்டு கேட்டது, யாராவது வந்தாங்களான்ற மாதிரிலாம் கேட்கறாரு. அப்பதான் இவர் ஒளிஞ்சிருக்கிறத அப்பா கண்டுபிடிச்சிடுறாரு. நீ எதுக்காகடா வந்த, இங்க இருந்து கிளம்புன்ற மாதிரிலாம் சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. பொண்ணுதான் ஆசைப்படுறால, கல்யாணம் பண்ணி வையின்ற மாதிரி பாட்டி சொல்றாங்க. எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுல பிரச்சனை இல்லம்மா, இவன் மனநலம் பாதிக்கப்பட்டவன், இவனுக்கு போய் எப்படி பொண்ணை தரதுன்னு கேட்கறாரு. சரி அப்படிலாம் இல்லன்ற மாதிரி இவர் சொல்றாரு. சரிடா, 1 மாசம் இங்கேயே ஸ்டே பண்ணு, நீ தெளிவா தான் இருக்கனா என்னோட பொண்ணை கட்டி வைக்கிறேன்ற மாதிரி சொல்றாரு. இப்ப ரஞ்சித் இருக்கார்ல, நான் சொன்னதை நீ பண்ணணும், அப்படி இல்லைன்னா இந்த டெஸ்ட்ல உன்னை ஃபெயில் ஆக வச்சிருவேன்ற மாதிரிலாம் ஹீரோவை பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்காரு. மறுநாள் ஹீரோ இருக்கார்ல, கை முழுக்க கயிறா கட்டிட்டு வந்துட்டு இருக்காரு. கையில ஒரு கயிறு கட்டுவாங்க, 2 கயிறு கட்டுவாங்க. நீ எதுக்காகடா இத்தனை கயிறு கட்டி இருக்க, இவன் கண்டிப்பா மனநலம் பாதிக்கப்பட்டவன் தான் அப்படின்ற மாதிரி அப்பா கோவப்படுறாரு. சரி சார் நான் கலட்டிடுறேன் அப்படின்ற மாதிரி இவருமே கயிறு எல்லாத்தையும் கழட்டி கீழே போட்டுறாரு. திரும்பி ரஞ்சித் இவரோட கண்ணுக்கு தெரியுறாரு. ஓஹோ, என்ன வரவிடாம பண்றதுக்கு இப்படி பண்ணியான்ற மாதிரி கேட்கிறாரு. இவர் இங்க இருக்கவங்க கிட்ட பேசலான்னு பார்த்தா நடுவுல ரஞ்சித் வந்து இவரை கிண்டல் பண்றாரு. இவர் ரஞ்சித்தை திட்டுறேன்னு நினைச்சு இங்க இருக்கவங்களை திட்டிடுறாரு. இதே மாதிரி இவங்க கிட்ட கெட்ட பேரா எடுத்துட்டு இருக்காரு. இதே மாதிரி போச்சுன்னா கண்டிப்பா நம்ம மனநலம் பாதிக்கப்பட்டவன் முடிவெடுத்துருவாங்க. அதனால ரஞ்சித் கிட்ட சமாதானமா போயிடலாம்னு யோசிக்கிறாரு. சரி ஏன் சார் இப்படி டார்ச்சர் பண்றீங்க, இப்ப ஈரனே என்ன வெறுக்க ஆரம்பிச்சிட்டா, ஈரனே என் கூட சேர விடுங்க, நீங்க கேட்கறத நான் பண்றேன்னு சொல்லிட்டாரு. அப்போ ஓகே நானும் உனக்கு ஹெல்ப் பண்றேன் ரஞ்சித் ஏத்துக்கிறாரு. பாபுஜி ஆளுங்க இருக்காங்கல்ல, ஒரு பக்கம் ஹீரோ எங்கன்ற மாதிரிலாம் தேடி அலைஞ்சிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா பாபுஜியை முழுசா லாக் பண்ணுன்ற மாதிரி ஏசிபி பயங்கரமா ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. சீக்கிரமா உன்னை முழுசா உள்ள தள்ளுறன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு போறாரு. ஆனா இதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு பாபுஜி ஒரு பிளான போட்டிருக்காரு. ஏசிபி வீட்டுல ஒரு முக்கியமான ஃபைல் இருக்கும், அதை தூக்குறதுக்காக ஒருத்தனை செட் பண்ணிருக்காரு. அவன் வேலைக்கார மாதிரி அந்த வீட்டுல இருக்கான். அந்த ஃபைல் எங்கன்னு தேடி பாக்குறான். இவனுக்கு அந்த ஃபைல் கிடைக்கவே மாட்டேங்குது. ஆக்சுவலா பேய் இருக்கு பாத்தீங்களா, இந்த ஃபைலை எடுத்துக்கோன்ற மாதிரி ஹீரோ கிட்ட சொல்லியிருக்கோம். ஏன் எடுக்க சொன்னீங்கன்னு ஹீரோ கேட்கிறாரு. இது முக்கியமான ஃபைல்னு போன்ல பேசினாரு, அவர் காணோம் தேடிட்டு இருப்பாரு, அப்ப நீ போய் தந்தன்னு வச்சுக்கோ, ஏன் பயங்கரமா இம்ப்ரெஸ் ஆயிடுவாருன்னு சொல்றாரு. ஓகே நல்ல ஐடியான்ற மாதிரி ஹீரோவும் ஏத்துக்கிறாரு. ஹீரோவும் ஹீரோனும் மாலுக்கு வந்திருக்காங்க.
அங்க செல்ஃபி எடுங்கன்ற மாதிரி ஒரு காம்படிஷன் நடந்துட்டு இருக்கு. சரி நம்மளும் கலந்துக்கலாம்ன்ற மாதிரி இவங்களும் செல்ஃபி எடுக்கிறாங்க. எடுத்த போட்டோல நம்பர்லாம் எழுதி வச்சுட்டு போயிடுறாங்க. இப்ப தேடுற ஆளுங்க இந்த இடத்துக்கு வந்து போட்டோவை பார்த்துடுறாங்க. இவன் எங்க போனான்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. சார் அவர் கிளம்பி போயிட்டாரு சார், நம்பர் இருக்குல்ல பேசிக்கோங்கன்னு சொல்றாங்க. இவர் என்ன பண்றாருன்னா பாபுஜி கிட்ட நம்பரை தந்துடுறாரு. இப்ப பாபுஜி ஹீரோக்கு கால் பண்றாரு. நான் பாபுஜி பேசுறேன், என்னோட ஆளுங்களை நீ தானே காலி பண்ண, உன்னை விட மாட்டேன்டா, நீ எங்க இருந்தாலும் கண்டுபிடிச்சு சாவடிப்புன்னு சொல்றாரு. இதனால ஹீரோ இந்த இடத்துல ரொம்ப பயப்படுறாரு. நீங்க பண்ண விஷயத்தினால அவன் என்ன கொல்லுவன்னு சொல்லிட்டு இருக்கான், ஏன் சார் இப்படி பண்ணீங்கன்ற மாதிரிலாம் இவரை திட்டிட்டு இருக்காரு. அப்பதான் ஏசிபி அந்த ஃபைல் எங்க போச்சுன்ற மாதிரிலாம் தேடிட்டு இருக்காரு. ஹீரோ இருக்கார்ல, சார் அது முக்கியமான ஃபைல்னு நினைச்சு நான் தான் பத்திரமா ஒரு இடத்துல வச்சிருக்கேன்னு சொல்றாரு. அப்படியா, நல்ல விஷயம் தம்பி, போய் எடுத்துட்டு வான்னு ஏசிபி சொல்றாரு. இவரை எடுக்கிறதுக்காக தேடுறாரு. பார்த்தா அந்த ஃபைல் மிஸ் ஆகுது. அச்சோ, ஃபைலை எங்க வச்சோன்ற மாதிரிலாம் முழிச்சிட்டு இருக்காரு. சாரி சார், அந்த ஃபைல் காணோன்ற மாதிரி சொல்றாரு. எது காணுமான்ற மாதிரி ஏசிபி இவரை போட்டு திட்டுறாரு. நீ எதுக்காக நான் தேவையில்லாம எடுத்தேன்னு கேட்கிறாரு. நான் எடுக்கல சார், எனக்கு ஐடியாவை இவர் தான் தந்தாருன்ற மாதிரி பக்கத்துல காட்டுறாரு. யாருமே இல்லல்ல, அதனால வீட்டை சேர்ந்தவங்களும் இவனுக்கு மனநலம் பாதிக்கப்பட்டிருக்குன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஹீரோயின் கூட ஹீரோ சொல்றத நம்ப மாட்டாங்க. கோச்சுக்கிட்டு கிளம்புறாங்க. என் பொண்ணே கோச்சுக்கிட்டல, இதுக்கப்புறம் இந்த வீட்டு பக்கம் வராத போனி ஏசிபி துரத்தி விடுறாரு. இப்படி ஆனதுக்கு ரஞ்சித்தும் ஒரு விதத்துல காரணம் இல்ல, மன்னிப்புலாம் கேட்கிறாரு. என்னைக்கு நீங்க என்னோட வாழ்க்கையில வந்தீங்களோ அன்னில இருந்து தான் சார் எனக்கு பிரச்சனை ஏற்படுது. இந்த கண்ணு இருக்கிறதுனால தானே நீங்க தெரியுறீங்க, இந்த கண்ணே எனக்கு வேணாம், இந்த கண்ணையே நான் எடுத்துட போறேன்ற மாதிரிலாம் கோவமா பேசிட்டு கிளம்புறாரு. அதனால தான் எடுக்கிறதுக்காக வந்திருக்கன்ற மாதிரிலாம் டாக்டர் கிட்ட சொல்றாரு. இதுக்காக நீ கண்ணை எடுக்கலாம் நினைக்கிறியா, இந்த பிரச்சனையை வேற மாதிரி சரி பண்ணிக்கலாம், நீ கவலைப்படாம வீட்டுக்கு போன்னு சொல்றாரு. சரின்ற மாதிரி ஏத்துக்கிட்டு இவரும் இங்க இருந்து கிளம்பிடுறாரு. இப்ப இந்த டாக்டர் இருக்கார்ல, ஏசிபிக்கு கால் பண்ணி பேசுறாரு. ஆக்சுவலா இவங்க ரெண்டு பேருமே பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்க. நேர்ல பார்த்து பேசணும்ன்ற மாதிரி வீட்டுக்கு வந்து பேசுறாரு. அதாவது ஹீரோவோட கண்ணுக்கு உண்மையிலேயே ஒருத்தர் தெரியுறாரு. ஒரு டாக்டரா இவனே இப்படி சொல்றானேன்னு யோசிக்காதீங்க, கண்டிப்பா இதுக்கான பாசிபிலிட்டி இருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்றாரு. ஏன்னா யோசிச்சு பாரு, உன் பொண்ணு தான் அவனுக்கு ரொம்ப முக்கியம், அந்த சம்பந்தத்தை கெடுக்கிற மாதிரி அவனே போய் சொல்லுவானா, அவனே இந்த மாதிரி நடந்துப்பானா, உண்மையிலேயே ரஞ்சித்னு ஒருத்தர் கண்ணுக்கு தெரியறதுனால தான் இப்படி பண்ணிட்டு இருக்கான், புரிஞ்சுக்கோன்னு சொல்றாரு. இவர் சொல்றது மூலியமா ஃபேமிலியை சேர்ந்தவங்களும் ஏத்துக்கிறாங்க. இப்ப டாக்டர் இருக்கார்ல, ஹீரோக்கு கால் பண்றாரு. நீ கண்ணெல்லாம் எடுக்க தேவையில்ல, அவன் என்னோட ஃப்ரெண்டு தான், அவன் கிட்ட உனக்கு ஏத்த மாதிரி பேசியிருக்கேன், நீ வீட்டுக்கு போய் அவனை பாருன்னு சொல்றாரு. சரின்னு ஹீரோவும் ஏத்துக்கிறாரு. அப்பதான் டாக்டர் ஒரு விஷயத்தை கவனிக்கிறாரு. ஆக்சுவலா இவர் பிசினஸ் மேன்ன்ற மாதிரி போஸ்டர் ஒட்டி இருக்காங்க. இது இவர் பிசினஸ் மேனான்னு பாக்குறதுக்காக வராரு. ரஞ்சித் பத்திரிகையில தானே வேலை பார்த்தாருன்ற மாதிரி கேக்குறாரு. என்ன சார் சொல்றீங்க, இவர் பிசினஸ் மேனா தான் இருந்தாருன்ற மாதிரி அங்க இருக்கவங்க சொல்றாங்க. அப்ப ஹீரோ ஏமாத்திட்டானான்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. இப்ப ஹீரோ பைக்ல வந்துட்டு இருக்கும் போது திடீர்னு யாரோ அட்டாக் பண்றாங்க. இவர் பொத்துன்னு கீழே விழுந்துடுறாரு. ஹீரோ கண் முழிச்சு பார்க்கும் போது ஹீரோவை சேர்ல தொங்க விட்டுட்டு இருக்காங்க. யாரா இருக்கோன்ற மாதிரி சுத்தி முத்தி பாக்குறாரு. பார்த்தா அந்த பாபுஜி ஆளுங்க தான் இப்படி பண்ணிருக்காங்க. இப்ப பாபுஜி வீடியோ கால்ல இவர்கிட்ட பேசுறாரு. அவன் கதையை முடிங்கடான்ற மாதிரிலாம் சொல்றாரு. இப்ப ஆளுங்களும் அட்டாக் பண்றதுக்காக வராங்க. ஹீரோ தடுத்து அந்த ஆளுங்க கூட சண்டை போடுறாரு. ஆக்சுவலா ஃபாலோ பண்ணிட்டு வந்த டாக்டருமே இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இவர் சண்டை போடுற எல்லா விஷயத்தையும் பார்த்துட்டு இருக்காரு. உண்மையில ஹீரோவோட கண்ணுக்கு எந்த ஒரு பேயும் தெரியாது, சும்மா பொய் சொல்லிதான் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காரு. உன்னை கண்டிப்பா நான் கொலை பண்ணுவேன்ற மாதிரி பாபுஜி கிட்ட சேலஞ்ச் பண்றாரு. ரஞ்சித்துக்கும் பாபுஜிக்கும் பிரச்சனைன்னு சொல்லியிருப்பாரு. உண்மையில ஹீரோக்கும் பாபுஜிக்கும் தான் பிரச்சனை அப்படின்றது இந்த டாக்டருக்கு தெளிவா புரிஞ்சிருது. இப்ப டாக்டர் திரும்ப ஃப்ரெண்டை பார்க்கறதுக்காக வீட்டுக்கு வந்துடுறாரு. பார்த்தா ஃப்ரெண்டோட ஃபேமிலியை சேர்ந்த எல்லாருமே ரஞ்சித்னு ஒருத்தர் இருக்கிறதா நம்புறாங்க. எந்த அளவுக்கு நம்புறாங்கன்னா, அவர் உட்கார்றதுக்காக தனியா ஒரு இடத்தையே ஒதுக்கி வச்சிருக்காங்க. அவருக்காக சாப்பாடெல்லாம் வச்சிட்டு இருக்காங்க. இப்ப இவங்க கிட்ட ரஞ்சித்னு ஒருத்தன் இல்லைன்னு சொன்னா நம்ம சொன்னாலே நம்ப மாட்டாங்கன்னு டாக்டர் யோசிக்கிறாரு. இப்ப ஹீரோ மேலதான் பயங்கரமா கோவப்படுறாரு. தம்பி உங்ககிட்ட தனியா பேசணும், மாடிக்கு வரியான்னு கேக்குறாரு. சரி சார் வரன்ற மாதிரி இவரும் ஏத்துக்கிறாரு. டாக்டருக்கு உண்மைலாம் தெரிஞ்சிருச்சுன்னு ஹீரோக்கு தெரியாது இல்ல, டாக்டர் முன்னாடி குல்கர்னி கிட்ட பேசுற மாதிரிலாம் நடிக்கிறாரு. ரொம்ப நடிக்காத, ரஞ்சித் குல்கர்னியை பத்தி நீ சொன்ன எல்லா தகவலும் தப்பு, எதுக்காகடா போய் சொன்ன, ஒழுங்கா சொல்லுன்ற மாதிரி கேக்குறாரு. இப்பதான் ஹீரோவும் காரணத்தை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இவர் ஆசிரமத்துக்கு டாக்டர்ஸ் வந்திருப்பாங்க. இந்த 3 பேருக்கு ஆபரேஷன் பண்ணா கண்டிப்பா கண் பார்வை வந்துடும், ஆனா கௌதம்க்கு இப்போதைக்கு ஆபரேஷன் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருப்பாங்க. கௌதம்க்கு கண் பார்வை கிடைக்கலன்னா எங்களுக்கும் தேவையில்லைன்ற மாதிரி இந்த 3 பேருமே சொல்றாங்க. ஆனா கௌதம் இருக்கார்ல, எனக்கும் எப்பயாவது வரும்ல, அப்ப பாத்துக்கலாம், நீங்க இப்ப கண் பார்வையா வர வச்சுக்கோங்கன்ற மாதிரிலாம் சொல்றாரு. ஒரு ஸ்டேஜ்ல இவங்க 3 பேருமே ஏத்துக்கிறாங்க. இப்ப ஆபரேஷனுக்காக டாக்டர்ஸ் இருக்காங்கல்ல, இவங்க 3 பேரையும் இங்க இருந்து கூட்டு போறாங்க. கொஞ்ச நாள்ல ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்து லெட்டர் வருது. அந்த லெட்டர்ல ஹீரோவை கேட்டுலாம் எழுதியிருக்காங்க. ஹீரோவும் சந்தோஷப்படுறாரு. ஹீரோ இப்ப வளர்ந்துடுறாரு. ஆனா இப்பெல்லாம் அவங்க கிட்ட இருந்து லெட்டரே வர மாட்டேங்குது. அவங்க ஒவ்வொரு சைடு போயிருப்பாங்க, உன்னை மறந்துருப்பாங்கன்ற மாதிரி வார்டன் சொல்றாரு. ஆனா இவரால ஏத்துக்க முடியல. இவருக்கு கண் பார்வை கிடைச்சோன்னா முதல்ல போய் அவங்கள பார்க்கணும்னு யோசிச்சிருப்பாரு.
கண் பார்வை கிடைச்சனும் அவங்கள பத்தி தான் டீடைல் தேடணும்னு சொல்றாரு. சின்ன வயசுல வந்த லெட்டரை பாக்குறாரு. அதுல வார்டன் கையெழுத்து இருக்கிறத பார்த்து ஷாக் ஆயிடுறாரு. இந்த லெட்டர்லாம் அவங்க எனக்கு எழுதல, நீங்க தான் எழுதிருக்கீங்க. அவங்க 3 பேருக்கு என்னாச்சு ஒழுங்கா சொல்லுங்கன்ற மாதிரி வார்டனை பார்த்து கேக்குறாரு. இப்ப வார்டனோ நடந்த விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அவங்களுக்கு ஆபரேஷன் நல்லபடியா முடிஞ்சிருக்கும், இருந்தாலுமே கண்ணை மூடி வச்சிருக்காங்க. நாங்க முதல்ல கௌதம தான் பார்ப்போம், இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவோன்ற மாதிரிலாம் வார்டன் கிட்ட போன்ல பேசிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து ஒரு நபர் யாருக்கோ பயந்து இவங்க வண்டியில வந்து மோதுறாரு. அவர் யாருன்னு பாத்தீங்கன்னா பாபுஜிக்கு பயந்து ஓடினவர் தான் தெரியாம இவங்க மேல மோதிடுறாரு. காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கேக்குறாரு. அந்த சமயம் பாபுஜி ஷூட் பண்ணி கதையை முடிச்சிடுறாரு. என்ன சவுண்டுன்ற மாதிரி இந்த பசங்களுமே கண்கட்ட கழட்டிடுறாங்க. இந்த பாபுஜி ஒரு நபரை சாவடிச்சதை இந்த 3 பசங்க பாத்துடுறாங்க. பாபுஜி டிரைவர் கதையை முடிச்சிடுறாரு. இந்த பசங்களை என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறாரு. ப்ளீஸ் விட்டுருங்கன்ற மாதிரிலாம் இந்த பசங்க கேக்குறாங்க. இவங்களை விட்டாலும் பிரச்சனை, இவங்க கதையை முடிக்கணும்னு நினைக்கிறாரு. ஆனா பசங்க தள்ளி விட்டு ஓடுறாங்க. வார்டன் கிட்ட இந்த விஷயத்தெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. முதல்ல 2 பசங்களை பாபுஜி சாவடிச்சிடுறாரு. ஒரு பொண்ணு மட்டும் தப்பிச்சு ஓடிட்டு இருக்கா. ஒரு ஸ்டேஜ்ல அந்த பொண்ணோட கதையை முடிக்கிறதுக்காக வராங்க. அப்பதான் போன்ல யார்கிட்டயோ பேசிட்டு இருக்கிறது இவங்களுக்கு தெரியுது. கதையை முடிச்ச பாபுஜி இருக்கார்ல, நீ வார்டன் தானே பேசுற, இந்த விஷயத்த பத்தி நீ வெளியே வாயே திறக்க கூடாது, அப்படி திறந்தேன்னு வச்சுக்கோ ஆசிரமத்துல இருக்க எல்லா பசங்களோட கதையும் முடிச்சிருவேன்ற மாதிரி வார்னிங் கொடுத்துருப்பாரு. அதனால தான் இந்த விஷயத்தை இவர் மொத்தமா மறைச்சிருப்பாரு. அவங்க அப்பப்ப லெட்டர் எழுதுற மாதிரி ஒன்ன மட்டும் நம்ப வச்சேன்னு சொல்லிட்டாரு. ஆக்சுவலா ஃப்ரெண்ட்ஸோட சாவுக்கு பாபுஜி தான் காரணம்னு தெரிஞ்சிருச்சுல்ல, அந்த பாபுஜியை ஏதாவது பண்ணணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாரு. அப்பதான் பாபுஜிக்கும் ஏசிபிக்கும் சண்டை போயிட்டு இருக்கிறது இவருக்கு தெரியுது. ஏசிபியோட வீட்டுக்கு போனோம், பாபுஜியை பத்தி முழுசா தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சிருப்பாரு. அந்த ஃபைலை இவர் தான் எடுத்திருப்பாரு. அந்த ஃபைலை திரும்பி ஏசிபி கிட்ட தர வேணான்ற மாதிரி இவர் எரிச்சுலாம் விட்டுருப்பாரு. யாரோ சொல்லி தான் இவர் கொலை பண்ண மாதிரி கொண்டு வரணும்னு நினைச்சிருப்பாரு. அதனால ரஞ்சித்தோட கல்லறை கிட்ட போயிடுறாரு. ரஞ்சித் சார், உங்களை தான் இந்த விஷயத்துல யூஸ் பண்ண போறேன், நீங்க என்னோட கூடியே இருக்கிற மாதிரிலாம் நடிக்க போறேன், இப்பத்துல இருந்தே அந்த நடிப்பை ஸ்டார்ட் பண்ண போறேன்னு சொல்லியிருப்பாரு. என் மூலியமா இந்த ஃபேமிலியை நம்ப வைக்க பார்த்திருக்க, நானும் இந்த ஃபேமிலியும் க்ளோஸ்னு உனக்கு எப்படி தெரியும்ன்ற டாக்டர் கேக்குறாரு. இவருமே நடந்த விஷயத்த சொல்றாரு. ஆக்சுவலா ஹீரோயின் இருக்காங்கல்ல, ஃபேமிலி போட்டோலாம் காமிப்பாங்க. அப்படி காட்டும் போது இவரோட போட்டோவையும் காமிச்சிருப்பாங்க. என் அப்பா இவர் சொன்னா எதுனாலும் கேட்பாருன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதனால தான் இவர்கிட்ட போய் எல்லா விஷயத்தையும் புலம்பணும், இவரை நம்ப வைக்கணும், இவர் மூலியமா ஃபேமிலியை நம்ப வைக்கணும்னு முடிவு பண்ணிருப்பாரு. இப்ப ஏசிபி கன்னோட இந்த இடத்துக்கு வராது. அந்த பாபுஜிலாம் உயிரோடவே இருக்க கூடாது, அவன் பெயில் வாங்கி வெளியே வந்துட்டான், அவன் கதையை உன் கையாலேயே முடி, இந்த கன்னு ரஞ்சித் சொல்றது சரிதான்ற மாதிரி கன்னியே இவர்கிட்ட தராரு. இப்ப இவருமே பக்கத்துல இருக்க டாக்டரை பார்த்து லைட்டா ஸ்மைல் எல்லாம் பண்றாரு. வெளியே வந்த பாபுஜி இருக்கான் பாத்தீங்களா, ஈரனை தூக்கிடுறான். இப்ப ஈரன் ஃப்ரெண்டு தான் எல்லாருக்குமே இந்த தகவலை கொடுத்துட்டு இருக்காங்க. உன் காதலி என்கிட்ட தான் இருக்கா, இந்த இடத்துக்கு வாடான்ற மாதிரி சொல்றாரு. ஹீரோக்கும் நமக்கும் என்ன பிரச்சனைன்னு இவருக்கு தெரிய மாட்டேங்குது இல்ல, அவன் எதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கான், அவனுக்கும் எனக்கும் என்ன பிரச்சனைன்னு கேக்குறாரு. நீ ஒரு பத்திரிக்கைக்காரரை கொலை பண்ணல, அதுதான் பிரச்சனைன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. நம்ம எப்ப பத்திரிக்கைக்காரரை கொலை பண்ணோன்ற மாதிரி இவருமே யோசிச்சுட்டு இருக்காரு. ஹீரோவோட ஃப்ரெண்டான அந்த கிஷோர்ன்றவரையும் இந்த இடத்துக்கு கூட்டு வந்துடுறாங்க. இவர்கிட்ட என்னடா அவனுக்கும் எனக்கும் பிரச்சனைலாம் கேட்கறாரு. அதெல்லாம் எனக்கு தெரியல சார் அப்படின்ற மாதிரி ஹீரோவை பத்தி சொல்றாரு. அப்பதான் ஹீரோ சின்ன வயசுல ஒரு ஆசிரமத்துல இருந்திருக்கான்னு தெரிய வருது. அந்த ஆசிரமத்து 3 பசங்களை தானே இவர் சாவடிச்சாரு. அது மூலியமா தான் ஹீரோக்கும் நமக்கும் பிரச்சனை ஏற்பட்டிருக்குன்றதை இவர் புரிஞ்சுக்கிறாரு. இந்த மாதிரிலாம் இவர் புரிஞ்சுட்டு இருக்கும் போது ஹீரோ இருக்காருல, செம்ம மாசா இந்த இடத்துக்கு பைக்ல வந்துட்டு இருக்காரு. ஆனா ஒளிஞ்சிருக்க ஆளுங்க மண்டையிலேயே ஒரு போடு போடுறாங்க. உனக்கும் எனக்கும் என்ன பிரச்சனைன்னு இப்பதான் புரிஞ்சது, உன் கதையை முடிக்கிறேன்ற மாதிரி இவர் போட்டு செம்மையா அடிச்சிட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து ஹீரோ இருக்காருல, கரண்ட் போற மாதிரி பண்ணிடுறாரு. ஏன்னா கரண்ட் போனா ஹீரோக்கு அட்வான்டேஜ்ல, ஹீரோ இருட்டிலே தான் நிறைய நடந்திருப்பாரு. அதனால கரண்ட்டை போக வச்சு இங்க இருக்க எல்லாரையும் போட்டு பயங்கரமா அடிக்கிறாரு. அவங்க சமாளிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஒரு ஸ்டேஜ்ல எல்லாரையும் அடிச்சு போட்டுறாரு. இவரை கன் பாயிண்ட்ல நிறுத்தி இருக்காரு. அந்த இடத்துக்கு வந்து ஏசிபி இருக்கார்ல, என்னப்பா நின்னுட்டு இருக்க, ஷூட் பண்ணுன்னு சொல்றாரு. ஆனா இவர் இருக்கார்ல, நான் எப்படி சார் ஷூட் பண்றதுன்னு தயங்குற மாதிரிலாம் நடிக்கிறாரு. ரஞ்சித் ஷூட் பண்ண சொல்ற மாதிரியே ஆக்டிங் பண்றாரு. அவர் தான் சொல்றாருல ஷூட் பண்ணுன்னு ஏசிபி சொல்றாரு. அதுக்கப்புறம் இவர் ஷூட் பண்றாரு. இன்னமும் ஏசிபி இருக்கார்ல, ரஞ்சித் சொல்லி தான் ஷூட் பண்ணிருக்கான்ற மாதிரி நினைக்கிறாரு. யோ ரஞ்சித், நீ இங்க தானே இருக்க, என் மருமக நீ சொன்னதை பண்ணிட்டான், இதுக்கப்புறம் என்னோட மருமகனையும் பொண்ணையும் டிஸ்டர்ப் பண்ணத, இங்க இருந்து போன்ற மாதிரிலாம் தனியா பேசிட்டு இருக்காரு. அவன் போயிட்டானா இல்லையான்னு ஹீரோ கிட்ட கேக்குறாரு. சார் அவர் இப்ப பறந்து போயிட்டு இருக்காருன்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. எல்லாருமே அவர் போற மாதிரி நினைச்சு டாட்டாலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப டாக்டர் மட்டும் இவரை தள்ளி கூட்டு வராரு. நீ பெரிய ஆளுடா, எல்லாரையும் நம்ப வச்சு நினைச்சதை பண்ணிட்டேன்ற மாதிரிலாம் சொல்றாரு. 2 பேருக்கு கல்யாணம் முடிஞ்சு ஃபர்ஸ்ட் நைட் ரூம்ல ஹீரோ உட்காந்துட்டு இருக்காரு.
அப்பன்னு பார்த்து ரஞ்சித் உண்மையிலேயே தெரியுறாரு. என்ன உண்மையிலேயே பேய் தெரியுதுன்ற மாதிரி பயங்கரமா ஷாக் ஆகுறாரு. அந்த பாபுஜி உன்னை சுட வந்தான், நான் தான் உன்னை காப்பாத்தினேன்ற மாதிரி ரஞ்சித் சொல்லிட்டாரு. ஆக்சுவலா இருட்டுல சண்டை போட்டுட்டு இருக்கும் போது பாபுஜி ஷூட் பண்றதுக்கு ட்ரை பண்ணிருப்பாரு. இவர் தான் குறுக்க வந்து பயம்புத்தி இவரை காப்பாத்திருப்பாரு. என் பேரை யூஸ் பண்ணி நீ நிறைய கொலை பண்ணிருக்க, அதெல்லாம் விட்டு தள்ளு. ஆனா உண்மையில நானும் இயற்கையான முறையில சாவல. ஒரு பிசினஸ் மீட்டிங்காக போனேன். அந்த இடத்துல யாரோ என்ன பிளான் பண்ணி சாவடிச்சிருக்காங்க. அது யாருன்றத கண்டுபிடிக்கணும். அதுக்கு நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதெல்லாம் என்னால பண்ண முடியாதுன்னு ஹீரோ சொல்றாரு. அப்படி பண்ணலன்னு வச்சுக்கோ, ஃபர்ஸ்ட் நைட் நடக்க விடாம பண்ணிடுவேன்ற மாதிரி இவர் மிரட்டுறாரு. சரி பண்ணி தொலைறன்ற மாதிரி ஹீரோவும் ஏத்துக்கிறாரு. இப்படி கடைசியில காமெடியா காமிச்சு நமக்கு படத்தை முடிச்சிடுறாங்க. இந்த படத்துல வந்த திருப்பங்கள்லாம் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.